Smeltips.com Maldives honeymoon package every Thursday வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிபார்ச்சர் ஆவறாங்க. நீங்க வந்து ஒரு ஹனிமூன் கப்புள்ஸா இருக்கீங்க, மால்தீவ்ஸ் எல்லாம் போகணும் அப்படினு நினைச்சீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளா சேஃப் அண்ட் செக்யூரா உங்களுக்கு வந்து டூர் கூட்டிட்டு போயிட்டு திருப்பி வரதுக்கான எல்லா விஷயங்களும் வந்து Smeltips வந்து பண்ணுது. அது மட்டும் இல்ல ஃபிரான்ச்சைஸ் ஆரம்பிக்கணும், உங்க பிசினஸ் வந்து தொடங்கணும் அப்படினு நினைச்சீங்கன்னா தாராளமா வந்து இவங்க கூட வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஒரு 5 to 10 lakh இன்வெஸ்ட்மென்ட்ல ஒரு தொழில் தொடங்கி அடுத்த லெவல் போகணும் அப்படினு நினைச்சீங்கன்னா அதுக்கான எல்லா விஷயங்களும் வந்து அவங்க பண்ணி தராங்க. டூர் அப்படினாலே Smeltips.com போங்க, டூரை என்ஜாய் பண்ணுங்க. சிவன கல்லன் சொல்றியா? யார் நீ? கற்றது தமிழ் தங்க மீன்கள் தரமணி பேரன்பு படங்களை தொடர்ந்து இயக்குனர் ராமின் அடுத்த படைப்பு மிர்ச்சி சிவா கிரேஸ் ஆண்டனி நடிக்கும் பறந்து போ ஜூலை 4 முதல் உலகமெங்கும். லவ் மேரேஜ் நம்ம சண்முகப்பிரியன் அவர் தான் வந்து படத்தை வந்து இயக்கியிருக்கிறார். ரொம்ப சிம்பிளான ஒரு கதைங்க. ஒரு நம்ம 90s கிட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஒரு 30 வயசுக்கு மேலே ஒருத்தர் அவர் தான் விக்ரம் பிரபு. ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு தேடி வந்து போகிறாங்க. மதுரை பேஸில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தேடி பிடிச்சி பொண்ணு வந்து கோபிச்செட்டிப்பாளையம் போய் லாக் ஆகுறாங்க. லாக் ஆகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க இடத்துல சில பல சம்பவங்கள் நடந்து திடீர்னு கோவிடும் வந்துடுது. அதனால் அங்கே லாக் ஆகி என்னென்ன ஆகுது அப்படிங்கிறதான் வந்து படம். ஃபேமிலியாக இதை உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிரிக்கிறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கான மூமெண்ட்ஸு ரொம்ப சிம்பிளாக எப்படி சொல்கிறது, ரொம்ப எளிய நடையில் இருந்துச்சு. அதுதான் இதோட ப்ளஸ்ஸும் மைனஸும். இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆகிருக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதை கிளை அதெல்லாம் கொஞ்சம் கிளைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கலாம். பட் அது இல்லை, ரொம்ப க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறது. இன்னொன்று இந்த படத்தோட ப்ளஸ்ஸும் அதுதான். என்னென்னா ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களை போட்டு ஒலட்டாமல் போட்டு இருட்டுக்குள்ளே போட்டு அமுத்தாமல் க்ளீனாக ஒரு படம் வந்து க்ளீனாக காமெடியாக க்ளீனாக இருக்கும். நம்ம கோடாங்க அப்படி ஜாலியாக பண்ணுவார், அப்படி க்ளீனாக இருக்கும். இப்போ அருள்தாஸா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லினஸ் மாமன் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சச்சக் பிச்சக் நம்ம ரமேஷ் திலக் அவர் ஜூனியர் அவங்க 2 பேர் சேர்ந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகாக ஒன்று பண்ணி தருவாங்க. இப்படி எல்லாமே க்ளீனாக இருக்குது. க்ளீனாக இருக்கிறது ஒரு பிரச்சனை. ஏன்னா தியேட்ரிக்கல் ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு நான் பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் பிரபு அவர்களுடைய ஆக்டிங் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப இன்னசென்ட்டான அப்படி முடி ஒரே ஒரு கிரே ஹேர் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அப்படி தேடி பிடிச்சி ஒரு அமுத்திட்டு அப்பாடா பொண்ணு அமைஞ்சிருந்தா சாமி அப்படின்ட்டு வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக போயிட்டு அந்த பொண்ணு அமைஞ்சிடணுன்ட்டு பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு ஃபீமேல் லீடில் மீனாட்சி தினேஷ் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுடைய ஆக்டிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு மாதிரி ஃபன்னாக மச்சினிச்சியாக இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. அதுக்கப்புறம் வந்ததுன்னா அந்த 6 கேரக்டராக இருக்கிறது அப்படியே மாறும். அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மாறுது. அவங்க அதை செட் ஆகுறாங்க. ஆக்சுவலாக செட் ஆகும். நம்மளால் நம்ப முடியுது, ஓ இவங்க 2 பேர் பேரானா சூப்பராக இருப்பாங்களா அப்படிங்கிறது வந்து நம்மளால் நம்ப முடியுது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நடிப்பு இருக்கிறங்காட்டிக்கு நம்மளால் பிலீவபிலிட்டி வந்து வருது அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு த்ரூ அவுட் ரோல் நினைக்கிறேன் ரமேஷ் திலகனுக்கு ஒரு மாதிரி ஃபன் பண்ணியிருக்காரு. ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைவர் வந்து கேமராமேனாக வருவார். அண்ட் நம்ம கோடாங்கி நம்ம யூடியூப்லேருந்து போன கோடாங்கி அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஜோசிக்காரராக வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ராகு அப்படின்ட்டு வந்து டைம் பார்த்துக்கிட்டு சுற்றிட்டு இருப்பார். அந்த ரோலும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான ஃபன்னியாக இருந்தது. என்னென்னா ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக அது ஒரு படமாக இருந்திருக்கும். ஒரே ஒரு ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு பெட்டராக இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் போய் உட்கார்றப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து டென்ஷன் படுத்துகிற படம் இது கிடையாது. நீட்டாக ஒரு என்டர்டெய்னர் அது சூப்பரா ஒரு 4 சிரிச்சோம். அது ஃபேமிலியாக போனீங்கன்னா ஒரு 4 சிரிப்பு, ஒரு 4 சின்ன விஷயங்கள், ஒரு அழகாக ரிலேட் பண்ணிக்கிற விஷயங்கள். இந்த கல்யாணம் ஆகாதவங்க யாராவது போய் உட்காந்திங்கன்னா நிறைய வந்து பர்சனலாக நீங்கள் ரிலேட் பண்ணிக்குவீங்க. அதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே வந்து ரொம்ப பட்டும் படாமல் கல்யாணங்க என்னடா 2 மனசு இணைஞ்சா போதும்டா, இப்போ என்னடா பிரச்சனை உங்களுக்கு, என்னடா எப்போ பார்த்தாலும் ஊர் ஜாதி அது இதுங்கிறீங்க, என்னடா பிரச்சனை உங்களுக்கு அப்படிங்கிறத ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த புரட்சி அந்த மூடெலாம் போகாமல் ரொம்ப நார்மலாக அழகாக வந்து இந்த படம் வந்து பேசியிருக்கு. எனக்கு பர்சனலாக ரொம்ப டீசெண்டான ஒரு படமாக இருந்தது. பயங்கரம் அப்படின்னு சொல்கிறதுக்குல, பட் பயங்கர டீசெண்டான ஒரு க்ளீனான ஒரு என்டர்டெய்னர் தான் வந்து இந்த லவ் மேரேஜ். நம்பி போய் நீங்கள் வந்து பார்க்கலாம். ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக ரொம்ப பூமராக போட்டு உங்களை புளிகிற அளவுக்குலாம் படம் கிடையாது. ரொம்ப க்ளீனாக ஒரு என்டர்டெய்னர் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இதுவே இது வந்து ரோர் சவுத் இப்போ வந்து ஆஃபர் போடுறாங்க. 28-29 வந்து பார்த்திங்கன்னா 30%லேருந்து 90% வரைக்கும் கூட ஆஃபர் வந்து சில ஐட்டம்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ மினிமம் 30%ஆவது வந்து ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. 28 மிட்நைட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மல்டி குவாலிட்டியெலாம் இல்லை, அதே இதுதான்.
ஜஸ்ட் ஒரு ஸ்டாக் கிளியரன்ஸாக பண்ணுறோம், எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரெவன்யூ உள்ள வரும் அப்படிங்கிறக்காண்டி மேனுஃபேக்சர் பண்ணி பண்ணுறோம். எல்லாமே இருக்குது, ஹூடி, பேண்ட்ஸு, கிட்ஸுக்கு ஷார்ட்ஸு எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு பர்ச்சேஸுங்களுக்கு வந்து எங்கள் பிஸ்னஸை பெருசாக ஹெல்ப் பண்ணும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டமில் வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.